வணக்கம். நாம இப்ப பார்க்கிறது ஆம்பியரின் சுற்றுவிதி. மிக முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின் ஆம்பியரின் சுற்றுவிதி அப்படிங்கிறது. ஈவன் சில டெரிவேஷன்ஸ்ல இந்த விதியை பயன்படுத்தி தான் நம்ம டெரிவே பண்ணுவோம். சில விதியை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஒரு மூடிய வளையத்தின் மீதுள்ள காந்தப்புலத்தின் கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு அவ்வளையத்தினால் மூடப்பட்ட நிகர மின்னோட்டத்தின் μ0 மடங்கிற்கு சமம். அதாவது பாருங்க, கோட்டு வழி தொகையீடு அப்படின்னா தட் இஸ் இதுல கோட்டு வழி தொகையீடுங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தையா இருக்கும். இது இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவோம். மூடிய வளையத்தின் அப்படின்னாக்க க்ளோஸ்டு மாதிரி போட்டுக்கணும். மூடிய வளையத்தின் அதாவது சுற்று பூர்த்தியா இருக்கணும். அந்த மாதிரி மூடிய வளையத்தின் காந்தப்புலம்னா குறியீடு என்ன? பி இல்லையா? கோட்டு வழி அப்படின்னு சொல்றதுனால என்ன போடுவோம், நம்ம டிஎல்னு போடுறோம். அதனுடைய மதிப்பு ரெண்டுமே வெக்டர் குவான்டிட்டிங்கனால எப்படி இருக்கும் அப்படின்னா, க்ளோஸ்ட் அப்படிங்கிறத சீனு குறித்து காமிக்கிறோம். மின்னோட்டம் அப்படிங்கிறத ஐன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எதுக்கு சமமாக இருக்கும்? μ0 மடங்கிற்கு சமம். ஸோ மின்னோட்டம்ங்கிறது மூடப்பட்ட பரப்பு வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டம். சரியா? அப்போ கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் அப்படிங்கிறது என்ன? காந்தப்புலத்தின் கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு எதுக்கு சமமா இருக்கும்? மூடப்பட்ட நிகர மின்னோட்டத்தினுடைய μ0 மடங்கிற்கு சமம். இதுதான் அந்த ஆம்பியருடைய சுற்று விதி. ஃபார்முலா இவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஈவன் வரக்கூடிய டெரிவேஷன்ஸ்ல நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஆம்பியரின் விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட கம்பியினால் ஏற்படும் காந்தப்புலம். இது ஆம்பியருடைய விதி. முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த ஆம்பியர் விதியை பயன்படுத்தி ஒரு மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட கம்பியினால், முடிவிலா நீளம்னாக்க ஒரு நீளம் இவ்வளோன்னு சொல்ல முடியாது, 1 மீட்டர் 2 மீட்டர் அது மாதிரி கிடையாது. ஸோ முடிவிலா நீளம் கொண்ட கம்பியினால் ஏற்படும் காந்த புலத்திற்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, இதுதான் ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய கம்பி. சரியா? இதில் ஐ அப்படிங்கிற அளவுக்கு மின்னோட்டமானது பாயுது. ஐ அப்படிங்கிற அளவுக்கு மின்னோட்டமானது பாயுது. இதில் ஐ மின்னோட்டம் பாயும் போது சுற்றி என்ன பண்ணியிருக்கும்? காந்த புலத்தை உண்டாக்கி இருக்குமா? அப்போ எவ்வளோ தூரத்தில் அது காந்தப்புலம் இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கடத்தியை சுற்றியும் ஆர் அப்படிங்கிற தொலைவில் காந்தப்புலம் இருக்கிறத எடுத்துக்கிறோம். அதில் பாருங்க, இங்கே ஸோ இந்த இடத்துக்கு மட்டும்தான் உருவாக்குன்னு சொல்ல முடியாது. இந்த கடத்தி முழுவதுக்கு இருக்கும் இல்லையா? அப்படியே நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா எப்படி இருக்கும்? ஒரு உருளை மாதிரி இருக்குமா? அதாவது பாருங்க, அதாவது இப்படி எல்லா இடத்துக்கும் வந்துட்டே இருக்கும். அப்போ நமக்கு எப்படி தெரியுது? பார்த்தாக்க ஒரு உருளை மாதிரி தெரியுது இல்லையா? அது மாதிரி இருக்கும். நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன ஒரே ஒரு வட்ட வளையமாக மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறது நம்ம சௌரியத்துக்காக. அப்போ ஆரம் உள்ள ஒரு வட்ட வளையம், அதில் வரக்கூடிய காந்தப்புலம் தான் என்னது? இந்த டிபி வெக்டார் அப்படிங்கிறது. என் கேப் அப்படிங்கிறது என்ன? அலகு வெக்டார். என் கேப்ங்கிறது என்ன? இங்கே இருக்கக்கூடிய அலகு வெக்டார். சரியா? ஸோ நமக்கு ஆம்பியருடைய விதியின் அடிப்படையில் நமக்கு இதுக்கு என்ன தியரம் இருக்குது? தட் இஸ் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? μ0 ஐ. ஐங்கிறது மூடப்பட்டன்னு இருக்கும். அது நம்ம இந்த பி வெக்டாருக்கும் டிஎல் வெக்டாருக்கு இருக்கக்கூடிய கோணம், இது ஆக்சுவலி டாட் தானே இல்லையா? புள்ளி பெருக்கம். இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஏபி காஸ் தீட்டா தானே? இல்லை, தீட்டா ஈக்குவல் டு 0. அதாவது பி வெக்டாருக்கும் டிஎல் வெக்டாருக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் எவ்வளவு? தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ காஸ் 0வோட மதிப்பு என்ன? 1. அப்போ பாருங்க, க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் அந்த பி வெக்டார் டாட் டி வெக்டார்ல வெக்டார் போயிருமா? ஏன்னா நம்ம ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்ல நம்ம பெருக்கியாச்சு. அப்போ அதோட எண் மதிப்பு மட்டும்தான். அப்போ என்ன ஆகுனாக்க μ0 ஐ. இங்கே வெக்டார் போயிருச்சு. ஏன் போயிடுச்சுனாக்க தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறனால அந்த எண் மதிப்பு நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ பி அப்படிங்கிறது காந்தப்புலம், அது மாறாத மதிப்பு. ஸோ எது மட்டும்தான் மாறும்? அதனுடைய நீளம் தான் மாறிட்டே போகும் மின்னோட்டம் பாய. அப்போ μ0 ஐ. பாருங்க, இது ஒரு 7 ஆரம்பிச்சு ஒரு வட்ட வடிவில் அப்படியே வந்துடுறோம், திரும்பிக்கே வந்துடுறோம். வட்டத்தை ஒரு சுற்றி வந்தோம்னாக்க அதுக்கு என்ன பேரு? சுற்றளவுன்னு பேரா? அப்போ நம்ம இந்த இதெல்லாம் சீன் வரும், க்ளோஸ்டு இல்லையா? மூடப்பட்ட சுற்று இல்லையா? அதனால ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது பி வெக்டார் நம்ம லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். 0ல் ஆரம்பித்து ஒரு சுற்றி வந்துருச்சு. ஆரமுடைய வட்டம் அப்படிங்கிறனால அதனுடைய சுற்றளவு 2πr.
அப்புறம் டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? பி வெக்டார் சரி பி டிஎல்ல இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? இன்டகிரேஷன் ஆஃப் டிஎல் ஈக்குவல் டு என்னது? எல் இல்லையா? அப்போ எல் அப்படிங்கிறது கடத்தினுடைய மொத்த நீளம் நமக்கு தெரியாது. ஸோ வட்டத்தை சுற்றி வந்ததுனால அதனுடைய சுற்றளவு சரி எல்லுனே வச்சுக்கலாம். எல்லுன்னு வச்சுட்டோம்னா இங்கே 2πr அப்படின்னு லிமிட் அப்ளை பண்ணிக்கணும். சரி மியூ நாட்டு ஐ. ஃபஸ்ட்டு எந்த லிமிட் அப்ளை பண்ணணும்? அப்பர் லிமிட் தானே. அப்போ அப்பர் லிமிட்னா 2πr மைனஸ் இந்த காமன் எடுத்துக்கிறோம். எல்லுக்கு பதிலாக 0 which is equal to மியூ நாட் ஐ. அப்போது பி இன்ட்டு 2πr ஈக்குவல் டு மியூ நாட் ஐ அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான மதிப்பு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு நம்ம என்ன பாருங்கள், இதுலேயே நம்ம பார்க்கும்போது காந்த புலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். காந்த புலத்துக்கு இங்கே என்ன குறியீடு? பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 2πr இன்ட்டு ஐ அப்படிங்கிறது தான் நமக்கு ஐதார் போட்டுச்சு இல்லையா? ஐங்கிறது நமக்கு தேவையான ஃபார்முலா. சரியா? பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2πr அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஃபார்முலா. ஸோ இதையே நம்ம வெக்டர் வடிவில் எழுதணும்னா என்ன ஆகும் அப்படின்னா, தட் இஸ் பி வெக்டார் அப்படின்னு போட்டோம்னா என்ன பண்ணுறதில்ல, இது எது வெக்டார் குவான்டிட்டின்னு பார்க்கணும். நமக்கு எதுவுமே இல்லை. அப்போ 2πrன்னு போட்டு ஒரு அலகு வெக்டரால் பெருக்கிக்கிறோம். என் கேப்புங்கிறது என்ன? ஒரு அலகு வெக்டர். ஸோ இதுதான் வந்து மின்னோட்டம் பாயக்கூடிய முடிவிலா நீளம் கொண்ட கம்பியில் ஏற்படக்கூடிய காந்த புலத்திற்கான ஃபார்முலா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஷினு. இப்போது கடந்த செப்டம்பர் 2020 உடனடி தேர்வில் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து ரொம்ப இந்த டெரிவேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ 1 or 2 டைம்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன பண்ணிருக்கணும், நீங்கள் ஒரு டைம் எழுதி பார்த்துட்டீங்கன்னாக்கா மறக்காது. சரியா? ஸோ அடுத்த தலைப்பு என்னன்னு பார்ப்போம்.